எதுல சேர்ப்போம், உரிமையாளர் உரிமையில சேர்த்துக்கொள்வோம். சரியா? அதே நேரம் அவரு காசை எடுத்தாலும் சரி, நிறுவனத்திலிருந்து பொருட்கள் எடுத்தாலும் சரி, எதை எடுத்தாலும் சரி, நாங்க அதை எதுல கொஞ்சம் இல்லைங்க ஆட்டா ஒன்று டிஸ்டர்ப் பண்ணது நான் கதவு அப்போ என் வீட்டு முன்னுக்கு ஒருத்த ஆட்டை வச்சுக்கார். அதுல சத்தமாண்டா எனக்கு என்ன தெரியுது இல்ல. இது பிளைட் ஓட்டு ஹெலி ஓட்டு பேரஸ் எல்லாரும் யாருன்னு தெரியாம அப்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறான். ரைட், ஓகே. அடுத்த பொறுப்புடைய விஷயத்துக்கு வரும். அப்ப உரிமையாளர் போட்ட வளம் மேல நாங்க என்னன்னு சொல்ல மூலதனம்னு சொல்லுவோம் இல்லையா? என்ன பேர சொல்லுவோம்? மூலதனம் அல்லது உரிமை. ஓனர் போட்டது. அடுத்து நாங்க பார்த்தா பொறுப்பு சொத்துன்னு விஷயம். பொறுப்புக்கு 3 பண்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் நாங்க. கிட்டத்தட்ட நாங்க சொன்னா ஒரு வாப்பம்மா ஒரு என்ன பொம்பளை பிள்ளையோட பெத்த மாதிரி இல்லையா? பெத்த அதுக்கு இந்த என்னென்ன விஷயம் இருக்கோ அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த பொறுப்புக்கு வாரன்னு சொல்லி சொன்னோம். சரி, சொத்து கிட்டத்தட்ட என்ன ஒருத்தன் இந்த தண்ட வைஃப் வைக்கிற மாதிரி, வைஃப் மாதிரி சொத்து. நீங்க சொல்வீங்க தானே அவங்களோட வைஃப்னா சொத்து எங்களோட சொத்துன்னு சொல்வீங்க, அந்த மாதிரி தானே அது. ரைட், ஓகே. அதை வச்சு லேசா ஞாபகம் வச்சுக்கொள்ள. சரியா? அப்ப சொத்து சும்மா உருவாகுமா? சொத்து பொறுப்பு ரெண்டுமே தான் உருவாகணும். கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளாக தான் உருவாகணும், சும்மா உருவாகாது. விளங்கினா? ரைட், ஓகே. கடந்த கால கொடுக்கல் வாங்கல் இல்லாம வானத்தால எங்கேயாலும் எவன்ட்டாலும் களவான்ட்டு வந்து அது என்ன சொத்தும் இல்லை, அது இதுவும் இல்லை, பொறுப்பும் இல்லை. விளங்குதா? எவன்ட்டையாவது ஒரு பொருளை களவான்ட்டு வந்தா திருப்பி கொடுக்கணும் கேட்காம எடுத்துட்டு வந்தா அது நாங்க அக்கௌண்டிங்ல பொறுப்புன்னு சொல்லி இல்லை. விளங்குதா? கொடுக்கல் வாங்கல் மூலம் கொண்டு வரது மட்டும்தான் பொறுப்பு, கொடுக்கல் வாங்கல் மூலம் கொண்டு வரது மட்டும்தான் சொத்து. விளங்குதா? கட்டாயம் அப்ப பொறுப்பும் சொத்தும் எதால உருவாகி இருக்கணும்? கடந்த கால கொடுக்கல் வாங்கலால உருவாகணும். 1வது பண்பு கடந்த கால கொடுக்கல் வாங்கலால உருவாகணும். பொறுப்பை பொறுத்த வரைக்கும் 2வது, எப்ப நீங்க இப்ப உதாரணம் பேங்க்ல இருந்து கடன் எடுத்துட்டு வந்தீங்கடா, எடுத்துட்டு வந்த அந்த நிமிஷத்துல இருந்து மனசுல ஓடும் உங்களுக்கு போங்களே யூனுஸ். ஓ சரியா? என்ன இதை பத்தி பாத்தீங்கன்னா பொறுப்பே. அப்ப எப்ப நீங்க உதாரணம் பேங்க்ல இருந்து கடன் எடுத்துட்டு வந்து அந்த டைம்ல இருந்து உங்க மனசுல என்ன ஓடும்? அடையே திருப்பி கொடுக்கணும் ஓடுமே இல்லையா? பாப்பா ஒரு பொம்பளை பிள்ளைய பத்த நினைப்பாரு, நல்ல ஒருத்தர் பார்த்து கட்டி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாரு இல்லையா? அப்ப நிகழ்காலத்துல அது எதா இருக்கும்? கடப்பாடா இருக்கும் இல்லையா? நீங்க பேங்க்ல இருந்து கடன் கொண்டு வர மாதிரி தான் பொம்பளை பிள்ளைய பத்தாலும் எப்ப சரி மனசுல திருப்பி கொடுக்கணும் தான் இருக்கும். ரைட், ஓகே. அப்ப அது என்ன பண்பு இருக்கும்? நிகழ்கால கடப்பாடு. எப்பவுமே மனசுல அது கடப்பாடா இருந்து கொண்டிருக்கும், பொறுப்புணர்வோட இருக்கும். ரைட். எப்ப நீங்க அந்த பொறுப்பை தீர்க்க போறீங்களோ அந்த நிமிஷத்துல வளங்கள் என்ன ஏற்படும்? உங்களுக்கு வெளிப்பாய்ச்சல். வளம் என்ன? சல்லியா இருக்கவும் மேலும் வேற இந்த சொத்துக்களா இருக்கவும் மேலும். விளங்குதா? எதா இருந்தாலும் வளங்களோட வெளிப்பாய்ச்சல் ஒன்று நடக்கும் கட்டாயம். சரி, நீங்க பேங்க்ல கடனை கொடுக்காது சல்லியை திருப்பி கொடுப்பீங்க. அப்படி சல்லியை கொடுக்காம நீங்க லேட் ஆயினீங்கன்னா சில நேரம் உனக்கு காணியை சரி விற்க வேண்டி வரும். இப்ப காணி சரி வெளிப்பாய்ச்சல் ஒன்று நடக்கும் இல்லையா? அப்ப எப்ப பொறுப்பை தீர்ப்பீங்களோ தீர்க்கிற டைமுக்கு வளங்கள்ல வெளிப்பாய்ச்சல் ஒன்று நடக்கும். ஓகே. அப்ப அந்த வகையில பாருங்க, பொறுப்புட பண்புகள் என்ன? கடந்த கால கொடுக்கல் வாங்க விளைவாக உருவாகி இருக்கும். பொறுப்பை தீர்க்கும் போது என்ன ஏற்படும்? வளங்கள்ல வெளிப்பாய்ச்சல் ஒன்று. நிகழ்கால எதா இருக்கும்? அது கடப்பாடா இருக்கும். ரைட், ஓகே. அப்ப கடந்த கால கொடுக்கல் வாங்கல் விளைவாக உருவாகி இருக்கிற, பொறுப்பை தீர்க்கும் போது வளங்கள்ல வெளிப்பாய்ச்சலை ஏற்படுத்துற நிகழ்கால கடப்பாடுகள் எல்லாமே என்ன? பொறுப்பு. செலுவா பொறுப்புட 3 பண்பையும் கடந்த கால கொடுக்கல் வாங்கலின் விரைவாக தோற்றம் பெற்றிருக்கும். அப்படியே பார்த்து செல்லாம ஒரு பாஸ் எழுதி செல்லுங்க. பார்த்து சென்னா நான் கண்டுபிடிச்சிருவேன். கடந்த கால கொடுக்கல் வாங்கல்களின் விளைவாக தோற்றம் பெற்றிருக்கும். அதான் பார்த்து செல்றீங்கன்னு சொல்லுங்க. இல்ல சார், கொடுக்கல் வாங்கல் உருவாகிருத்தல். அடுத்த நிகழ்கால கடப்பாடு. எப்ப நீங்க பொறுப்பை தீர்ப்பீங்களோ பொறுப்பை தீர்க்கும் போது வளங்கள்ட்ட என்ன ஏற்படும்? வெளிப்பாய்ச்சல் ஏற்படும். அதே மாதிரி சொத்து எப்படி உருவாயிருக்கும்? அதுவும் கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு ஒன்றினால் உருவாயிருக்கும். இப்ப அதுல நான் சில நேரம் கடந்த கால நிகழ்வு ஒன்றினால் உருவாயிருக்கும்னு போட்டிருக்கேன். ரெண்டும் வரும். கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வினால் உருவாகிருக்கும். சரியா? அதே நேரம்
அதால உங்களுக்கு என்ன கிடைச்சிட்டு இருக்கும்? எப்பவும் சொத்தொண்டு இருக்கும்போது அதால உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? பொருளாதார வருமானம் நன்மை ஒன்று கிடைச்சிடும் இல்லையா? வருமானம் அல்லது பொருளாதார நன்மை ஒன்று கிடைக்கணும். அப்ப உங்களுக்கு எதிர்காலத்துல அதால என்ன கிடைச்சிட்டு இருக்கணும்? பொருளாதார நன்மை. அதே நேரம் வணிகத்தால் என்ன செய்யக்கூடியதா இருக்கணும்? அதை கட்டுப்படுத்தக்கூடியதா இருக்கணும். ரைட். 3 பண்பு நாங்க பார்த்தோம். இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது தானே. கடந்த கால கொடுக்கல் வாங்கினால உருவானதே எதிர்காலத்த பொருளாதார நன்மை ஈட்டி தடும். அடுத்து வணிகத்துல கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது. 3 பண்பு. கடந்த கால கொடுக்கல் வாங்க விளைவாக உருவாகி இருக்கணும், எங்களால கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கணும், பொருளாதார நன்மை ஈட்டி தரணும். ரைனா? ரைட். அது 3 இருந்தா தான் அது என்ன? சொத்து. செல்லுங்க திருப்பி சொத்துற பண்பு 3ஐயும். இப்ப சொல்லுங்க சொத்து பண்பு. கொடுக்கல் வாங்கல்களால் உருவானதே நிறுவனத்தால ஒரு நலன் பெற்று தரக்கூடியதாக, அதாவது எதிர்கால பொருளாதார நலன் பெற்று தரும், வணிகத்தால் கட்டுப்படுத்தக்கூடியதா இருக்கணும். ஓகே. சோ அந்த வகையில அதெல்லாம் பார்த்து பின்ன நாங்க பார்த்தோம். அடிப்படையில வணிகத்துல உரிமையாளர் மட்டும் சல்லி போடுவாரா இருந்தா நாங்க ஆல்ரெடி பார்த்தோம். நிறுவனத்துல மொத்த உரிமை எதுக்கு சமனா இருக்கும்? சொத்துக்கோ சமனா இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா? இது அடிப்படை கணக்கீடு சமம். இப்ப என்ன செய்யறாரு? 10,000 ரூபாய் சல்லியை கொண்டு வந்து யாரு போடுறாரு? உரிமையாளர் இந்த நிறுவனத்துல போடுறாரா இருந்தா உரிமையாளர் எவ்வளவு மூலதனம் விட்டாரு? 10,000 ரூபாய். அது நிறுவனத்துக்கு என்ன வடிவுல இருக்கும்? சொத்து வடிவுல இருக்கும். அப்ப அந்த வகையில சொத்து இந்த இதுண்ட வேணாம், இந்த இதுல இஜிலான் சும்மா இருங்க. சரி, சொத்து எவ்வளவு கூடும்? 10,000 கூடும். உரிமையுமே எவ்வளவு கூடும்? 10,000 கூடும். நாங்க பேசிக் பார்த்தோம் இல்லையா? உரிமையாளர் என்ன செய்யற? 10,000 ரூபாய் சல்லியை கொண்டு வந்து நிறுவனம் கொண்டு ஆரம்பிக்கிறாரா இருந்தா அவர் எவ்வளவு மூலதனம் விட்டாரு? 10,000. அது நிறுவனத்துக்கு என்ன வடிவில் இருக்கும்? காசுன்ற வடிவுல சொத்தா இருக்கும் இல்லையா? அப்படித்தானே? எனவே சொத்தும் 10,000 கூடும், உரிமையும் எவ்வளவு கூடும்? 10,000 கூடும். விஷயத்தை நாங்க ஆல்ரெடி பார்த்தோம். நான் கணக்கு போறதுக்கு முதல் இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே விளங்கப்பட்ட சுருக்கமா ஞாபகப்படுத்தியுள்ளேன். திருப்பி நான் இப்ப கணக்கு இருக்கு இதுல பின்னுக்கு. ரைட். சோ அதுக்கு பிறகு கணக்கு விளங்கல சொல்லு, விளங்க. சரியா? ரைட். இந்த சொத்து சமன் உரிமை சம பொறுப்பாகும் எப்ப? வெளிநபர்களோட கனெக்ஷன் வைக்கும் போது, வெளியாக்களோட கனெக்ஷன். நீங்க வங்கியில இருந்து கடன் எடுத்தீங்கன்னா உங்களோட என்ன கூடும்? பொறுப்புன்னு கூடும். அதனால பொறுப்பு ஒன்று உருவாகும். அதே நேரம் அவர் வங்கியிலிருந்து கடன் எடுத்துட்டு வர நேரம் உங்களோட சொத்தும் கூடும் இல்லையா? காசு நிறுவனத்துக்கு வரதால சொத்து கூடும், அதே நேரம் உங்களோட பொறுப்பு கூடும். அப்ப வெளிநபர்களோட நீங்க கனெக்ஷன் வைக்கும் போது, வெளிநபர்கிட்ட சல்லியல் வாங்கும் போது, வளங்கள் வாங்கும் போது பொறுப்பு ஒன்று வரும். பொதுவா நாங்க அடிப்படை கணக்கில் சமன்பாடு சொல்றது ஏத்தான். சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு. இதைத்தான் நாங்க வேண்டிய மாதிரி பிரிச்சு எழுதுவோம். சொத்துக்கள பல வகைகள் இருக்கு, அதை பிரிக்கலாம். காசு, நடைமுறை அல்லா சொத்து, நடைமுறை சொத்துன்னு பிரிக்கலாம். பொறுப்புக்குள்ளேயும் இருக்கு. வங்கியில இருந்து எடுத்த கடன், கடன் கொடுத்தோருக்கு கொடுக்க வேண்டிய கடன், செலுத்த வேண்டியவைகள் அப்படின்னு உடைக்கலாம். அதான் விரிவா வரும். இவ்வளவுதான் பேசிக் கணக்கு சமன்பாடு. சரியா? ரைட். இதை வைத்து நாங்க கணக்கு செய்ய போறோம். ரைட். அடுத்த விஷயம் பாருங்க. பற்று. பற்றுன்ற என்ன? உரிமையாளர் நிறுவனத்திலிருந்து எடுத்துக்கொண்ட என்ன? சொந்த தேவைக்காக எடுத்தது. சொந்த தேவைக்கும் இல்ல, எப்படி நிறுவனத்தால் எடுத்தா சரி. இப்படி வைக்க நிறுவன அவர் என்ன செய்யறாரு? அவரை கார்ல போயிட்டு இருக்க நேரம் நிறுவன சல்லி கொஞ்சம் பெட்ரோல் அடிக்கிறார், நிறுவன சல்லியை போட்டு என்னது அப்ப? சொந்த தேவைக்காக எடுத்தாரு. சரி, மகளோட கிளாஸ் பீஸ்க்கு இதுல இருந்து சல்லி எடுக்கிறாரு எங்க நிறுவனத்துல இருந்து. அப்ப அதுவும் சொந்த தேவைக்காக எடுக்காரு. அவர மகள் தானே. அவர மகள்ன்றதுக்கு அப்படி பார்க்க வேணாம். சொந்த தேவை சரி, நீங்க சொல்றது சரி இல்ல, பிள்ளைன்னு நான் நிரூபிக்கல. சரி என்றால் எப்படி சொல்லணும்? அதை நாங்க நிறுவனத்துல இருந்து உரிமையால எடுத்துக்கொண்டு எந்த வழியில எடுத்தாலும் சரியே, சொந்த தேவைன்றே சொல்ல தேவையில்லை, வேற வழியில எடுத்தாலும் சரி. அந்த வீடியோ ஆஃப் பண்ணுங்க. யார் அது? ஒரு ஆள் வீடியோ அப்சால் ஆஃப் பண்ணுங்க. ரைட். இதே ஞாபகம் இருக்கா? லாபம், வருமானம், செலவுன்னு சொல்லி நாங்க பார்த்தோமே. வருமானம் சொன்ன என்ன? உரிமையாளர் பங்களிப்பின்றி உரிமையை அதிகரிக்கக்கூடிய உரிமை என்னென்ன காரணத்தால் அதிகரிக்கும் சொல்லுங்க பாப்போம். இலாபத்தால, வருமானத்தாலையும் வேற உரிமை அதிகரிக்கும். மூலதனம்
மூலதனம் இல்ல. Right. இது ரெண்டாலே உரிமை கூடும். உரிமை எப்ப குறையும்? கழிவுகள் பற்றும் செலவும். பற்றும் செலவும் உரிமையை குறைக்கும். எது உரிமையை கூட்டும்? வருமானம் உரிமையை கூட்டும். ஓகே, இப்ப என்ன சொல்லுங்க, வருமானத்துக்கு எப்படி டெஃபினிஷன் எடுக்கலாம்? சரி, விஷயத்துக்கு வருவோமே. இப்ப இதுல இந்த உதாரணத்துக்கு வாரத்துக்கு போத பாருங்க, வருமானத்துக்கு எப்படி இது எடுக்கலாம் டெஃபினிஷன்? தெரியா, நான் வருமானத்துக்கு டெஃபினிஷன் படித்து தரலையா? இல்ல சார், இங்கிலீஷ்ல கேட்டா எப்படி சார் தெரியும்? தமிழ்ல கேளுங்க. வருமானத்துக்கு டெஃபினிஷன் என்னன்னு கேட்கான் சார். வரை விலக்கணம். அதான் சப்கான்ஷியஸ் மெமரி பவர். ஞாபகம் இல்லை சார். பங்களிப்பின்றி சொத்தை அதிகரிக்கக்கூடியது. இல்லை, கேளுங்க. உரிமை ரெண்டு காரணங்களால் அதிகரிக்கும். என்னென்ன? மூலதனத்தாலையும் என்ன வருமானத்தாலையும். ரைட், நல்லாவதா. நீங்க உரிமை அதிகரிக்கிற ரெண்டு காரணங்களால என்னென்ன? மூலதனத்தாலையும் வருமானத்தாலையும். சரியா? அவதானிங்கோ. அப்ப உரிமையாளர் பங்களிப்போட உரிமை அதிகரிக்கிறது, அதுக்கு என்ன பேர்? மூலதனம். உரிமையாளர் அப்படி அல்லப்பா. உரிமையாளர் பங்களிச்சு உரிமை கூடுகின்ற அவர் என்ன செஞ்சிருக்காரு? அப்ப நிறுவனத்துக்குள்ள மூலதனம் போட்டிருக்காரு, அப்படித்தானே? உரிமையாளர் பங்களிப்போட உரிமை குறையுதுன்னு அவர் என்ன செஞ்சிருக்காரு? அப்ப சல்லி எடுத்திருக்காரு, பற்று. உரிமையாளர் பங்களிப்பின்றி உரிமை கூடுனதுக்கு காரணம் என்னன்னு சொல்லுங்க. உரிமை ரெண்டு முறையிலானே கூடும். பங்களிப்போட கூடினா மூலதனம் மீதல், பங்களிப்பின்றி கூடுவேண்டா அதான் வருமானம். நம்ம வருமானத்துக்கு லேசா வரைவிலக்கணம் சொல்லு. எப்படி சொல்லலாம்? உரிமையாளர் பங்களிப்பின்றி உரிமையை கூட்டக்கூடியதான் என்ன? வருமானம். அப்ப செலவுக்கு வரைவிலக்கணம் சொல்லுங்க பாப்போம். வருமானத்தை வச்சு உரிமையை குறைக்கக்கூடிய. உரிமையாளரின் பங்களிப்பின்றி கூடியது. சரியா? இல்லப்பா, உரிமையாளர் பங்களிப்பின்றி உரிமையை குறைக்கிறது எல்லாம் என்ன? செலவு. உரிமையாளர் பங்களிப்போட உரிமையை கூட்டுறது எல்லாம் கேக்குதா? ஓ, இங்க அவதானிங்க. உரிமையாளர் பங்களிப்பின்றி உரிமையை குறைச்சால் செலவு. உரிமையாளர் பங்களிப்பின்றி உரிமையை கூட்டினால் வருமானம். உரிமையாளர் பங்களிப்போட உரிமை கூடினால் மேலதிக மூலதனம். உரிமையாளர் பங்களிப்போட உரிமை குறைஞ்சால் பற்று செலவு. பங்களிப்போட குறைஞ்சால் பற்று. பங்களிப்பின்றி குறைஞ்சால் செலவு. உரிமையாளர் பங்களிப்போட உரிமை கூடினால் என்னது? மேலதிக மூலதனம். பங்களிப்பின்றி உரிமை கூடினால் வருமானம். அப்ப வருமானத்துக்கு விளக்கம் என்னன்னா, உரிமையாளர் பங்களிப்பின்றி உரிமையை அதிகரிக்க கூடியது. செலவுக்கு டெபினிஷன் உரிமையாளர் பங்களிப்பின்றி உரிமையை குறைக்க கூடியது. ரைட், இப்ப பாருங்க, உரிமையாண்மையில நல்லா அவதானிச்சு கொள்ளுங்க. பங்களிப்பின்றி உரிமையை அதிகரிக்க கூடியதான வருமானம். வருமானம் 3 முறையில நிகழும். ஒன்றில் காசு உட்பாய்ச்சலை ஏற்படுத்தும், அல்லது சொத்துக்கள் அதிகரிப்பை ஏற்படுத்தும், அல்லது பொறுப்புல குறைவை ஏற்படுத்தும். நாங்க ஒன்றா பார்ப்போம். காசு உட்பாய்ச்சல் என்ன? அந்த வருமானத்தால காசு நிறுவனத்துக்குள்ள வரணும். அந்த வருமானத்துல காசு என்ன நிறுவனத்துக்குள்ள வரணும். உதாரணமா பெற்ற தரகு என்ன ஏற்படுத்தும்? காசு உட்பாய்ச்சல். தரகு வருமானம் ஒன்று கிடைச்சா காசு உட்பாய்ச்சல் வரும். விளங்கினா? என்ன வரும்? உட்பாய்ச்சல். ரைட், ஓகே. சரி, தரகு வருமானம் வந்துட்டு அது என்ன கிடைச்ச இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், என்ன நடக்குமா? அதுக்கு என்ன பேர்? தரகு வருமானம் 10,000 இந்த மாசத்துக்கு. ஆனா என்ன கிடைச்ச இல்ல அந்த தரகு வருமானம். அதுக்கு நாங்க என்ன பேர் சொல்லுங்க? பொறுப்பு. தரகு வருமானம் ஒன்று வர வேண்டி இருந்தால் அதுக்கு என்ன சொல்லலாம்?
இல்ல இல்ல அப்படியா சொல்லு. நான் கேட்கேன் தரகு வருமானம் ஒரு 10,000 வர வேண்டி இருக்கு. அதுக்கு என்ன சொல்லி அக்கௌண்டிங்ல பேர்? கடன் பட்டோர். உத்தர தர வேண்டிய அது கடன்பட்டோரும் கிட்டத்தட்ட ஓரளவு சரி 100% செல்ல தர வருமானம் வர வேண்டியது. நாங்க அதுக்கு செல்ற வந்து பெற வேண்டிய வருமானம், வேற ஒன்றும் இல்லை. அதுதான் பேரே, பெற வேண்டிய தரகு வருமானம். கிடைச்ச வேண்டியிருந்தா என்ன? அது சொத்தா பொறுப்பான்னு சொல்லுங்க பாப்போம். கிடைச்ச வேண்டியிருந்தா எங்களுக்கு சொத்து. நாங்க கொடுக்க வேண்டியிருந்ததா என்ன? பொறுப்பு. பொறுப்பு. அப்ப வருமானம் எங்களுக்கு கிடைச்சா காசு உட்பாயும், கிடைச்ச வேண்டி இருந்தால் காசு உட்பாயுமா சொத்து அதிகரிக்குமா? சொத்து அதிகரிக்கும். சொத்து அதிகரிக்கும் கிடைச்ச வேண்டி இருந்தா. இப்ப எனக்கு சொல்லுங்க காசு உட்பாய்ச்சலுக்கு ஒரு உதாரணம் திருப்பி. காசு உட்பாய்ச்சல் திருப்பி ஒரு உதாரணம் காட்டு. உட்பாய்ச்ச கூடிய ஒரு வருமானம் சொல்லுங்க பாப்போம். வாடகை. வாடகை இல்ல, வாடகை இல்ல. அது எப்படி சொல்லணும்? காசு உட்பாய்ச்ச வாடகை வருமானம் பெற்றது. வாடகை வருமானம் பெற்றதான் உட்பாய் இல்லையா? ரைட். அது ரைட். காசு உட்பாயாம சொத்து அதிகரிக்கிற வருமானம் சொல்லுங்க. கிடைக்க வேண்டிய வருமானம், கிடைக்க வேண்டிய தரகு வருமானம், கிடைக்க வேண்டிய வாடகை வருமானம், கிடைக்க வேண்டிய வட்டி, அதெல்லாம் என்ன வருமானம்? ஆனா காசு உட்பாயல. ஆனா சொத்து என்ன செய்யுது? கூடுது. கிடைக்க வேண்டி இருக்கத்தால ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட டியூட்ஸ்ல அந்த இடைவெளி இருக்கும், மார்க் பண்ணிக்குவோம். காசு உட்பாய்தலுக்கு உதாரணம், சொத்து அறிதலுக்கு உதாரணம், அதிகரித்தலுக்கு. நெக்ஸ்ட் ஒன் பொறுப்பு குறைதல். சரியா? பொறுப்பு குறைதலுக்கு உதாரணம் அது ஒன்றே ஒன்றுதான் இருக்கு. அது ஒரு வருமானமான அந்த வருமானம் கிடைக்கிறதால பொறுப்பு குறையும். யாருக்காவது தெரியுமா? சென்னா 500 ரூபாய் கிஃப்ட் உடனே. கொஞ்சம் நீங்க மறு என்ன கேள்வியே சொல்லுங்க. இந்த பொறுப்பு குறைவடையில ஆல்ரெடி என்ட்ரிக்குள்ள படிச்சு முடிச்சாக்கள் இருக்கு, அவங்களும் செல்ல. அது ஒரு ஆள் இருக்கு இதுக்குள்ள படிச்சு முடிச்சாங்க. சரியா? பொறுப்பு குறைவடைதல் ஆனா ஒரு வருமானம். அப்படியே எங்க சொல்லுங்க, உதாரணம் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் தாரு. சரி, கொப்பி தாளெல்லாம் பறக்குது. மெதுவா. ஹலோ, எனிவன்? ஹலோ, சொல்லுங்க. என்னடா பூ? மைக் டெஸ்டிங். என்னடா நீங்க எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? அங்க மழையா? நிப்பாட்டுங்க சார். கழிவு பெற்ற கழிவு. இப்ப சொல்லிட்டீங்க. டூ லேட். புள்ள போனை தூக்கிட்டு பாஞ்சிட்டான்டா. வைஃபை கொடுத்து சார் டூ லேட் இல்ல சார். இல்ல சார் நான் கண்ணாடிய 55 செகண்ட் தான் சார் போடுச்சு. இன்னும் 5 செகண்ட் சார் கண்டுபிடிச்சிட்டேன் சார். 500 ரூபாய் எனக்கு. நான் ஒரு நிமிஷம் கொடுத்து 500 ரூபாய் டாப் அப் பண்ணி விடுங்க. சரியா சார்? நம்பர் அனுப்பி விடுங்க. டாப் அப் பண்ணி விடுங்க. நம்பர் அனுப்பி விடுங்க. சரி ஓகே. சரியா? பொறுப்பு குறைவடைதல். பொறுப்பு குறைவடைதலுக்கு என்ன உதாரணம்? அப்ப பெற்ற கழிவு. சரியா? அது எப்படி பெற்ற கழிவு பொறுப்பு குறையும்? நீங்க வங்கியில வந்து 50,000 கடன் எடுத்ததுன்னா 10% கழிவு வேண்டாம். 5,000 ரூபாய் கழிவு. 45,000 ரூபாய் தான் கொடுக்கும். நான் 50,000 வங்கி கடன்ல இருந்து கழியும். உரிமையில 5,000 ரூபாய் கூடும். வங்கியில இருந்து இருக்குது இல்ல? அப்ப உங்களுக்கு எப்படி 500 ரூபாய் தரணும்? சரி போட்டு பண்ணி விடுங்க. தில்வாலே பூச்சு. சரியா? அத விளையாடாதீங்க. இங்க அப்படியே ரெக்கார்டிங் ஆகுது. சரியா? ரைட். நான் ஒண்ணும் பேச மாட்டேன். இந்த என்ன பொறுப்பு குறைவடைதல்னா உதாரணமா நீங்க ஒருத்தர்ட்ட பொருள் வாங்கி இருக்கீங்க, கடனுக்கு வச்சுக்கொள்ளுங்க.
ரைட் 50,000 ரூபாய் அவருக்கு கொடுக்கணும் நீங்க அந்த சரியா கொடுக்க வேண்டிய 50,000 கொடுக்க நேரம் 45,000 என்ன செய்றீங்க கொடுக்குறீங்க. அவர் 5,000 விட்டு தாராரு கழிவு இல்லையா? அவர் எவ்வளவு விட்டு தாராரு? 5,000. அப்ப உங்களோட பொறுப்பு தீருதா இல்லையா? பொறுப்பு குறையிற அதே நேரம் உங்களோட வருமானமும் கூடுது. நாங்க அவருக்கு 5,000 கொடுக்க தேவை குறைஞ்சிரும். அதே நேரம் உங்களோட வருமானம் கூடும். சொல்லுங்க சார் எக்ஸ்கியூஸ் மீ இதைத்தானே சார் நானும் சொன்னேன். இதைத்தானே நானும் சொன்னேன். இல்ல இல்ல நான் வங்கி கடனை உங்களுக்கு உதாரணம் பேசுறேன். சாரி சார் எது இன்னும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரியாதா? பொறுப்பு குறைதல் உதாரணம் ஒன்றுதான் இருக்கு மெயினா பெற்ற கழிவு. ரைட். அடுத்த விஷயம் செலவு. செலவுல செலவு நடந்த உதாரண செலவுன்னு சொல்லுங்க. கொடுத்த வாடகை காசு என்ன செய்யும்? குறையும். நடக்கும். என்ன நடக்கும்? காசு வெளிப்பாய்ச்சல் போகும் தானே. நீங்க வாடகை ஒண்ணு கொடுத்தா என்ன செய்யும்? காசு வெளிப்பாய்ச்சல் இல்லையா? அப்படி இல்லாட்டி காசு வெளிப்பாய்ச்சல் இல்லாட்டி கொடுக்க வேண்டி இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. வாடகை இந்த மாசத்துக்கு வந்துட்டு 10,000 கொடுக்க வேண்டிய வாடகை என்ன நடக்கும்? பொறுப்பு அதிகரிக்கும். அப்ப செலவோட ஒரு பண்பு என்ன? காசு வெளிப்பாய்ச்சல் ஏற்படும் அல்லது பொறுப்பு என்ன செய்யும்? அதிகரிக்கும். விளங்கினா? இன்க்ரீஸ்ட் அதிகரிக்கும். அப்ப சொல்லுங்க பாப்போம். செலவிட அனுகூலம் அல்ல செலவிட தன்மை ஒன்று காசு வெளிப்பாய்ச்சல் ஏற்படுத்தும். அப்படி இல்லாட்டி பொறுப்பு என்ன செய்யும்? அது கூட்டும். அப்படியும் இல்லாம சில செலவுகள் இருக்கு அது சொத்தை குறைக்கும். சொத்தை குறைக்கக்கூடிய செலவுகள். அப்படியான செலவுகள் ஏதாவது உதாரணம் இருந்தா சொல்லுங்க பாப்போம். தேய்வு அது வந்து பாருங்க காசு வெளிப்பாய்ச்சலும் இல்ல பொறுப்பு அதிகரிப்பும் இல்ல. தேய்வு அறவிட முடியாத கடன் வேற அறவிட முடியாத கடன். அடுத்து வந்து கொடுத்த கழிவு தீயழிவு சரியா? விளங்கல? செலுத்த வேண்டிய மின்சார கட்டணம். அப்படி செலுத்த வேண்டிய மின்சார கட்டணம் வந்து சொத்து குறைதல் இல்ல பொறுப்பு அதிகரிக்கும். பொறுப்பு தான் அதிகரிக்கும். சரியா? ரைட். இது சொல்லுங்க திருப்பி சொல்லுங்க. அவசரம் நான் முடிக்கிறேன். ஏன்னா டைம் முடிய போகுது. 7 நிமிஷம் தான் இருக்கு. காசு வெளிப்பாய்தலுக்கு உதாரணம் என்ன? ஒரு உதாரணம் காசு வெளிப்பாய்தலுக்கு உதாரணம்னு சொல்லுங்க. வாடகை கொடுக்குறேன். ரைட். ஓகே. சொத்து குறைதலுக்கு உதாரணம் செலவுல செலவு ஆனா காசு அதிக வெளிப்பாய்ச்சல் நடக்கவும் மாட்டு பொறுப்பு அதிகரிப்பு நடக்கவும் மாட்டு ஆனா சொத்து குறையும். உதாரணம் இப்பதானே பேசணும். சொத்து குறைதலுக்கு உதாரணம் கடன் பெருமான தேய்வு கொடுத்த கழிவு அதுகள். ரைட். பொறுப்பு அதிகரிக்கிற செலவுக்கு ஒரு உதாரணம் பொறுப்பு அதிகரிக்கிற செலவுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். பொறுப்பு அதிகரிக்கிற செலவுக்கு ஒரு உதாரணம் வங்கி கடன். செலுத்த வேண்டிய இல்ல வங்கி கடன் அல்ல செலுத்த வேண்டியவைகளே செலுத்த வேண்டிய மின்சாரம் செலுத்த வேண்டிய வாடகை அதுகளே. கொடுத்த கழிவு இல்ல கொடுத்த கழிவு வந்து சொத்தை தான் குறைக்கும். அது ஒரு என்ன இல்ல பொறுப்பு அல்ல. விளங்குதா? கொடுத்த கழிவு சொத்தை குறைக்கும். பொறுப்புன்னு சொல்றது செலுத்த வேண்டி இருக்கு. அதெல்லாம் நாங்க மின்சாரம் 10,000 செலுத்த வேண்டியது எங்கட என்ன ஒரு அது பொறுப்பு செலுத்த வேண்டிய வாடகை. ரைட். அடுத்த விஷயம் இணையதள ரெண்டு வருமானம். உங்களுக்கு டைம் போதாது. நான் உங்களுக்கு வருமான கூற்றும் நிதி நிலைமை கூற்று லேசா வழங்கப்படுத்தினானே கணக்கீட்டு சமன்பாட்டுல செஞ்ச ஞாபகம். வருமான கூற்றும் நிதி நிலைமை கூட்டு வழங்கப்படுத்தினேன். லாஸ்டா வருமான கூட்டுல என்ன காணுங்க? லாஸ்டா தெரியல. ரைட். வெரி குட். அப்ப வருமான கூட்டு எப்படி செய்யணும்? வருமானத்துல இருந்து எதை கழிக்கணும்?
செலவை கழிக்கணும். செலவை கழிக்கணும். கழிச்சா லாபம் வரும், அவ்வளவுதான். அதான் வருமான கூற்று. விஷயம் வருமான கூற்று செய்யற நோக்கம் என்ன? லாப நட்டத்தை கணித்தல். அதுதான் நோக்கம் வருமான கூற்று. 10 கேள்வி சரியா? ரைட். அது பிறகு லாப நட்டத்தை கணிச்சு யார் யாருக்கு தகவல் தேவையோ அவங்களுக்கு தகவல் கொடுக்குறோம். அவங்களுக்கு வேணும்னா வந்து பார்க்கலாம் நிறுவனத்தை லாப நஷ்டத்தை. அதுக்குதான் வருமான கூற்று தயாரிக்கிறேன். ஓகேயா? அதே மாதிரி நான் நிதி நிலைமை கூட்டும் உங்களுக்கு தயாரிச்சு காட்டினேன், ஞாபகம் இருக்கா? அதுல என்னென்ன காட்டு நிதி நிலைமை கூட்டுல? பொறுப்பு செலவு உரிமை. அதான் சொத்து பொறுப்பு உரிமை. அதாவது சொத்துக்கள வாயில ரெண்டா பிரிப்பீங்க, நடைமுறை அல்லா சொத்து, நடைமுறை சொத்து. பொறுப்புகளை ரெண்டா பிரிப்பீங்க, நடைமுறை பொறுப்பு, நடைமுறை பொறுப்புன்னு சொல்லி. அப்புறம் பொறுப்பு நடைமுறை அல்ல. ரைட். இதைத்தான் நாங்க அதுல வளப்படுத்தினோம். சோ அந்த வாயில நீங்க இணைதல் எண்ணக்கர்னு ஒரு விஷயம் இருக்கு, மேலுக்கு போங்க. இணைதல் எண்ணக்கர் என்ன சொல்லுதுன்னா, நீங்க லாப நஷ்டத்தை கணிப்பிடும் போதோ வருமானம் ஈட்டுவதற்காக என்னென்ன செலவெல்லாம் செஞ்சீங்களோ அவ்வளவு செலவை கழிச்சு காட்டணும். உடையலாது. லாபம் ஈட்டதுக்காக, வருமானம் ஈட்டதுக்காக நீங்க செஞ்ச சகல செலவையும் வருமானத்துல இருந்து கழிச்சு காட்டுங்கன்னு சொல்லி சொல்லுது. என்னென்ன கரு? இணைதல் எண்ணக்கர். இணைதல் எண்ணக்கர். இணைதல் எண்ணக்கர் என்னப்ப? நீங்க லாப நட்டம் கணிக்கும் போதோ என்ன கணிக்கும் போதோ லாப நட்டம். லாப நட்டம் கணிக்கிற வருமான கூட்டுல, வருமான கூட்டுல லாப நட்டம் கணிக்கும் போது சரியா, நீங்க வருமானம் ஈட்டுவதற்காக செஞ்ச செலவுகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சு காட்டணும்? வருமானத்துல இருந்து கழிச்சு காட்டணும். அதுதான் நாங்க சில செலவுகளை சீராக்குறோம் சொல்லி கழிச்சு காட்டணும். அப்படி கழிச்சு காட்டுங்கன்னு சொல்லி இணைதல் எண்ணக்கரு சொல்லுது. அப்ப நீங்க வருமான கூட்டுல செலவுகளை பதிகிற நேரம் அப்ப என்ன கருப்படி பதிவீங்க? என்னென்ன கருப்படி பதிவீங்க? இணைதல் எண்ணக்கர். அது இணைதல் எண்ணக்கர். அப்ப இணைதல் எண்ணக்கர் சொல்லுது என்னன்னா, வருமான கூட்டுல நீங்க செலவுகளை என்ன செய்யுங்க, கட்டாயம் பதியுங்கோ. வருமான தீட்டத்துக்காக என்னென்ன செலவெல்லாம் செஞ்சீங்களோ அவ்வளவு செலவை வருமான கூட்டுல பதிஞ்சுதான் லாபத்தை காணணும்னு சொல்லி இணைதல் எண்ணக்கர் சொல்லு. அதை இணைதல் எண்ணக்கர சுருக்கம். சரி, இவ்வளவுதான் உங்களுக்கு இந்த பாடத்துல உள்ள முக்கியமான நோட்ஸ்களை. ரைட். ஓகே, இந்த கணக்கு விளங்குதா? இந்த கணக்கு விளங்குதா? ரைட். இதுதான் உங்களோட வேலை. நீங்க என்ன செய்ய போறீங்க, இந்த கணக்கை செஞ்சு நாங்க ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதை நான் இப்ப இது டிஸ்கஸ் பண்ணதை இருந்து ஆனா டைம் இல்லை. நாளைக்கு நான் இதை டிஸ்கஸ் பண்ணுவேன். அதுக்கு முதல்ல நீங்க இந்த கணக்கை செஞ்சு எனக்கு குரூப்ல இல்ல, நம்ம இந்த தனித்தனி எல்லாரும் பர்சனலா இதை என்ன செய்யணும், ஆன்சர் அனுப்பிடும். இந்த இருக்கு செய்ய சொல்லி இருக்க. உங்களுக்கு என்ன மூலதனம் சக கடன் கொடுத்தோர் சக அட்டூரு சமன் இயந்திரம் சக தொக்கு சக கடன் பட்டோர் சக காசு. அதுக்கப்புறம் ஜனவரி மாதத்துக்கான வருமான கூற்று 2020 ஜனவரி 31 நிதி நிலைமை கூற்று. முன்னுக்குள்ளேதான் நாங்க டிஸ்கஸ் பண்ணி வந்திருக்கோம். அதான் சுருக்கம் இன்றைக்கு வந்த பாடம் இந்த கணக்கு தான் செய்ய போறோமே நாங்க. சும்மா நோட்ஸ் எல்லாம் ஒருக்கா டிஸ்கஸ் பண்ணி விளங்கல. கேள்வி காட்டுங்க. கேள்வி இதான் கேள்வி. இந்த இருக்கு கேள்வி, செய்ய வேண்டிய கேள்வி. நீ செய்ய வேண்டியது கீழ்த்தரப்பட்ட சமன்பாட்டுல மேலுக்கு நான் போட்டேன் முன்னுக்கு அதான் கேள்வியை நீங்க இப்ப நான் இதை இவன் பண்ண யூடியூப்ல போடுவேன் நேரம் ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. சரியா? ரைட். டியூட்ல இருக்குமே, இருக்கு டியூட்ல 16ஆம் கணக்க பாருங்க இருக்கு. 16ஆம் கணக்கு 16 தானே? 16ஆம் கணக்கு கணக்க செஞ்சு இல்லாதாக்கள் வேற யாரும் சரி வெளியில் உள்ள செஞ்சு காட்டணும்னு சொல்லி இருந்தா நீங்க இந்த கணக்கை பார்த்து செஞ்சு எனக்கு அனுப்பி விடுங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து செஞ்சு அது யூடியூப் போனா இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலும். சரியா? ரைட். இதை டியூட்ஸ் உள்ளாக்கள் அவங்களுக்கு தெரியும். நீங்க டியூட்ஸ்ல என்ன செய்யுங்க, இது பக்கையிலேயே செய்யுங்க. அதுக்கப்புறம் நான் இதை டிஸ்கஸ் பண்ணி நாளைய கிளாஸ்ல 4 கணக்கு தான் நடக்கும். சரியா? ரைட். ஓகே ஓகே, உங்களோட கிளாஸ் முடியுது. என்ன ஒரு நிமிஷம் தான் இருக்கு. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் எகனாமிக்ல சந்திப்போம். ஓ கேளுங்க, டவுட் தான் கேளுங்க. போய்க்கா, ஒரு நிமிஷம் தான் இருக்கு. கேளுங்க. விளங்குது இல்ல உங்களோட இது இழுப்பாடி 5000. வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, கேளுங்க. சரி சரி ஓகே. தருவீங்களா? விளங்கல?
நாளைக்கு நீங்க எங்களுக்கு